ஹாய் காய்ஸ், நான் உங்களுக்கு ஒருவன் ஒரு சுட்டி வீடியோனூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம். இப்போ நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய டாபிக் வந்து இது வேறுபட்ட குலகோத்திரம் இணையதென்று வைப்போம். சரியா? அதான் வந்து ஆண் வந்து முதலியராக இருக்கிற பெண் உடையார் என்று வைப்போம் உதாரணத்துக்கு. சரியா? அப்போ அந்த குழந்தை யார் சார்ந்த பேரில் இருக்கிறான். நாங்கள் ஆணின் அடியைத்தான் பார்க்க வேண்டும், பெண்ணின் அடியை பார்க்க தேவையில்லை. ஏன் அரசர் காலத்தில் பெண்ணுக்கு ஏதாவது பட்டம் கொடுத்தாங்களோ இல்லைத்தானே? இந்த பட்டம் யாரால் வந்தது? இந்த முதலியர் டைட்டில் இது வந்து அரசர் காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். சரி, அப்போ ஆண்டு அடியது முதலி, அப்போ புள்ளியது அவன் சார்ந்த அடி விளங்கி கொள்ளுங்கள். சரியா? சரி, இதே போன்று சரி ஆணொரு நாயினார் பெண்ணொரு உடையார். சரியா? ஆணின் அடி நாயனாராக இருக்கிற பெண்ணின் அடி உடையாராக இருக்கின்றது. இவ்வாறு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இன்னொரு இதுக்குள் பார்ப்போம். சரியா? வேளாள பார்க்க வேண்டும். இப்போ இந்த வேளாள பார்க்கவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையராக அந்த வகைக்குள் இந்த நாயினார், மூப்பர், உடையார் இந்த மூன்றையும் வேளாள பார்க்கவர் சொல்லி வருகிறது. அப்போ அந்த பிள்ளைக்கு டைட்டில் உடையாராக இருந்தால் என்ன, நாயனாராக இருந்தால் அது எதுவும் பிரச்சனை இல்லையே, பார்க்கவம்னு சொல்லி பொது அமைப்புக்குள் வருகின்ற வேளாள பார்க்க. சரியா? இப்போ வந்து தந்தை ஒரு நாயனாராக இருக்கின்ற பொழுது தந்தையினுடைய அந்த அடிதான் வரப்போகின்றது. சரியா? ஆனால் இவர் வந்து உடையாருக்கே கட்டலாம், நயனாருக்கே கட்டலாம், கலியார். ஏன் வேளாள பார்க்க வருன்ற ஒரு அடிப்பு வருது. வேணுமென்றால் இதை வேளாள பார்க்க வருன்ற இதை பார்க்கின்ற பொழுது நயனார், உடையார், மூப்பர் இந்த வளத்தையும் சேர்த்து பார்க்கும் என்கிறோம். சரியா? இதே மாதிரி பார்க்கின்ற பொழுது சரி, இப்போ நீங்கள் சிங்களம் ஒன்றை போய் கேட்டீங்கன்னு வச்சால் இந்த ஈழவர் வந்து வேளாளர் சமூகம் என்று தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே இந்த விக்கிபீடியாவில் இதற்குஞ்சு ஒன்று அதை நலவரன் சொல்லி எழுதி வச்சிருக்கின்றது. ஏன் அதை அப்படி எழுதி வைத்துக்கால் தெரியாது. இதே இந்த கேரளாவில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் அவரும் இதே அடியை சார்ந்தவர். அவருக்கு மட்டும் இந்த விக்கிபீடியா போட்டு காட்டினால் நேராக வந்திறங்கி அந்த விக்கிபீடியா இருக்கிறவரை போட்டு வெளுவல் என்று வெளுப்பானார். ஏனென்றால் இது வந்து அரசருடைய காலகட்டத்தில் வந்து ஒரு காலால் படையாக வேலை செய்த ஒரு வேளாளர் சமுதாயம் இந்த ஈழவர் என்பார். இவர்கள் சில பேர் கடற்கரை ஓரத்தில் வசிப்பார்கள், சிலர் உள்ளுக்கு வசிப்பார்கள், கொஞ்சம் தள்ளி தள்ளி வசிப்பார்கள். எல்லா மக்களும் ஏதோ ஒரு இடத்துல பரம்பல் அடைந்திருக்கின்ற மாதிரி அவர்கள் இருப்பார்கள். சரி, இப்போ இவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள்? இவர்களை சிலர் பெண்ணியரை கட்டியிருக்கலாம். சரியா? இப்படியே தான் நடந்திருக்கலாம். இப்போ இங்கே சோழன்ற படை என்று பார்க்கின்ற பொழுது கண்டியர், பள்ளி, அது இது நிறைய எப்படி போன லிஸ்ட்டுகள் பேர் வேணும். சரி, சோழர் குறிப்பிட்ட சனத்துக்கு கொடுத்து வச்சிருப்பான் பட்டம். வளவன் என்று வருகின்ற பொழுது அந்த இனமானது இந்த இடையர் சார் குலத்துக்குள்ளே வரும். வளவன் இது வேளாளர் சார் சமுதாயம் அல்ல. வளவர் கோன் பாவை வழிவட கைமட மாறி இந்த தேவாரத்தின் அடி போகுது. ஏதோ ஒன்று இந்த எப்போ படிக்கப்பட்டிருக்கு இந்த தேவாரம் என்று பார்க்கின்ற பொழுது இவங்கள் ஏதாவது இதில் தில்லு முள்ளுகளை செஞ்சு மாற்றி அமைச்சார்களோ தெரியாது. வளவர் கோன் பாவை, வளவன். சரியா? அது ஆணினுடைய அடியா. கோன் பாவை, பாவை என்றால் பெண். சரியா? வளவர் கோன் பாவை இவ்வாறு போகும் இந்த சமுதாயம். சரியா? இதே போன்று இந்த மறவர் என்று வருகின்ற ஆகக்கூடிய மற்றது கள்ளர் இப்படி என்று சொல்லி போகும். இந்த இது கள்ளர், மறவர், அகமுடையர். சரியா? இந்த மூன்று கிடைப்பை சொல்லுவது முக்குலத்தோர்னு சொல்லி இப்படி மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஆதி தோற்றம் என்று பார்க்கின்ற பொழுது சரியா, இப்போ முதலாவது மனிதன் அவனுடைய குலகோத்திரம் ஏதோ அதுதான். புற என்ன செஞ்சது? நான் ஏற்கனவே முந்தைய விடயங்களை கூறியிருந்தேன்.
இந்த குன்றிலே வாழ்ந்த ஜனங்கள் குன்றவர் என்று அழைக்கப்பட்டு பிறகு இன்னென்ன மருவிய காரணத்தினால் குறவராக்கப்பட்டார்கள். சரியா? வள்ளி குறமகளுடன், பழைய காலத்து பாட்டு, வள்ளி குறமகளுடன். நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பார்க்கின்ற பொழுது வேறு வள்ளி குறமகளுடன் கிடக்கு, வள்ளியார் குறத்தி. சரியா? அடுத்தது இந்த குன்று, அடுத்த இடைநிலம், அதாவது குன்றும் கொஞ்சம் கீழே வருகின்றது. நாங்கள் இடைநிலம் என்று பார்ப்போம். இந்த இடைநிலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த ஆடுகள் மாடுகளை மேய்ச்சி திரிஞ்சார். அப்போ ஒரு மேய்ச்சல் சமூகமாக இருந்தது. வடிவாக விளங்கி கொள்வது எதிர்கால சந்ததிகளுக்கும் இது விளங்கணுமெண்டாக்காதான் சொன்னேன். குன்றில் இருந்தாக்கெல்லாம் இறங்கி வரியினம். ஆனால் இந்த தொழில் மாறிவிட்டது, மேய்ச்சல் சமுதாயம். வேல் இருந்த குடியது அதுதான் இதுதான் அது. ஆனால் அழைக்கிற காரணம் அந்த நிலப்பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. சரியா? ரைட். நிலப்பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. அப்போ அவர்களை எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? இடையர்கள், இடைநிலத்தில் வாழ்ந்த மக்கள். சரியா? இவர்கள் என்னத்தை செய்தார்கள்? இந்த ஆடு மாடுகள் மேய்ச்சல் சமுதாயமாக வாழ்ந்தார்கள். சரியா? இப்போ நாங்கள் சொல்கிறது மேடு, மேடுக்கு எதிர்ப்பதம் எது? பள்ளம். என்னது? பள்ளம். குழாய் கொண்டு வந்தோம். அப்போ இந்த மேட்டில் இருந்த குடியானவன் இடைநிலத்துக்கு இறங்கி தட்டு பள்ள நிலத்துக்கு இறங்கி, அதாவது தாழ் நிலம். சரியோ? இது கடற்கரைக்கு போவதற்கு முன்னே. அப்போ அந்த மக்களை, அந்த பள்ள நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பள்ளர் என்று அறியப்பட்டார். அப்போ இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைவருமே வளர்றாங்க. அவர்களது தொழில் காரணமாக, அதாவது வேளாண்மை, அதாவது விவசாயம் செஞ்சபடி அவர்கள் வேளாளர். சரியா? என்று அறியப்படுகிறார்கள். அப்புறம் ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் அறியப்படுகிற உதாரணமாக. சரியா? தயவு செய்து குழம்பிக்கொள்ளாதீர்கள். சரியா? மற்றும் இந்த கரையோரத்துக்கு இதே மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணமாக ஒரு மக்களுக்கு பிடிக்கவில்லை சொல்லி கரையோரத்துக்கு போயிருக்கு. சரியா? ஆனால் இப்போ பாண்டியர் சின்னம், சேர சின்னம், சோழ சின்னம். சரியா? ஜெயலலிதா, நான் நினைக்கிறேன் ஜெயலலிதா ஒரு வீடியோ, அது எடிட்டிங் இன்னும் தெரியாது. அவள் அந்த சேரர் சோழர் பாண்டியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதனுடைய மெயினான மரபணு இதே நாடார் சமுதாயம் சொல்லியிருக்காரு. இதில் படித்தவர்களை சான்றுடன் நாங்கள் அரசனை அந்த இடத்துக்கு கொண்டு வருவோம். சரியா? இதுக்கு பிறகு அவர்களுடைய இதில் நட்டாத்தி இதெல்லாம் கிட்ட போய் போகுது. அதுக்கு நிறைய பிரிவுகள் சொல்லி. சரியா? இனி நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த பல்லர் சமுதாயத்திலே இவர்கள் என்னென்றால் இந்த மல்லர்ன்னு சொல்லி ஒரு இனம் இருந்திருக்கிறார்கள். சரியா? அது இங்கே சில பேர் தெரியல, இந்தியாவில் சொல்லி கொண்டிருக்கிற அப்படி ஒரு இனம் இருந்ததாக நான் நினைக்கிறேன். இந்த பள்ள நிலத்துக்கு இறங்கி போவதற்கு அவர்களுக்கு முதல் மல்லர் என்று பேர் இருக்கிறாங்க. ஏனென்றால் இங்கே இலங்கையை ஆண்ட ஒரு மன்னனுக்கு நிசங்க மல்லர் என்று சொல்லி பேர் இருக்கு. அவன் திருமணம் முடித்தார் என்றால் லதா என்கின்ற பொண்ணு. அப்போ இந்த நிசங்க மல்லர், இந்த லதா அவர்களுடைய காதல் சின்னமாகத்தான் இந்த நிசங்க லதா மண்டபம் சொல்லி இலங்கையில் இருக்கின்றது. சரியா? இது இந்த சமூக கல்வி வரலாறு ஆசிரியர் நிசங்க லதா மண்டபம் ஒன்று இருக்காமன்று படிப்பிச்சிருக்கார். உண்மையாக அதை பற்றி. சரியா? ஆகவே எங்களுடைய முதல் உருவாக்கம், அதாவது முதல் குடி, அது ஆறாக இருந்து அதுதான் குலகோத்திரம். அப்புறம் வேலை சார்பாக மாறிவிட்டது. இங்கே இந்த தொழில் பிரிவுகள் காரணமாக, இந்த அரசன் கொடுத்த பட்டங்கள் காரணமாக நான் அது இது என்று சொல்லி சண்டை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதனுக்கு இங்கே தமிழ் சமுதாயத்தில் காதல் இருக்கின்ற காதல் சென்று நீங்கள் போன நாயை பாருங்கள். ஒரு நாய் இருக்கின்றது, இன்னொரு நாயுடன் காதல் செய்கிறது, தனது இனத்தை பெருக்கின்றது. ஓமை இல்லையே? அந்த நாய்க்கு இந்த நாய் என்று தெரியாது, தன்னுடைய இனத்தை பெருக்கிறது. அதே போல் பூனை, பறவை, அது இது தனக்கு பிடிச்சோட வாழ்ந்து போகின்ற பொழுது காதலுக்கு நிறைய வழிகள் இருக்கு. உண்மையாக விரும்பி பாரும், கண்களிலிருந்து கண்ணீர் வரும். போலியான காதலுக்கு கண்ணீர் வருவது அது ஒரு பெயின், கண்ணால் அழுக வரும். அந்த விரும்புகின்ற பிள்ளையை பார்க்கின்ற பொழுது, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக பார்க்கின்ற பொழுது, அவர் மிகவும் கிட்டே வருகின்ற பொழுது உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகின்றது என்றால் உங்களது காதல் ஆழமானது. அது குறுகிய காலத்தில் நீங்கள் விரும்பியிருந்த நீண்ட காலத்தில் ஆழமானது. அந்த பழைய காலத்தில் இந்த சோழன் ஒரு வேட்டுவ பெண்ணை காதலித்து கல்யாணம் முடிச்சிருந்தேன். சொல்ல போறீர்களா?
இப்போ நான் சொல்கிறது வேளார் என்று சொல்லப்படுது சமுதாயம். நீங்கள் இந்த பொன்னியின் செல்வனை பார்த்தால் பெருவேளார் சிறுவேளார் என்று வேளார் என்று வருகின்ற பொழுது அது குயவர் சார் சமுதாயம். உடையார் என்று வருகின்ற பொழுது அதுவும் ஒரு குயவர் சார் சமுதாயம். இவர்கள் உடையார் என்றது காசு வச்சிருக்கோம் அப்படி இப்படி. இந்த தஞ்சை பெருவுடை கேவலம் பெருவுடை ஆவுடை இந்த சொல்லுவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியாவில். பெருவுடை என்ற இந்த பெருங்கல் ஆவுடைன்றது அதன் கீழ்ப்பக்கம் சிவலிங்கத்தை சொல்லுவீர்கள். இப்போ உங்களுக்கு சில தருதலைகள் இதை புலையாக விளங்கப்படுத்தி நீங்களும் இந்த விலங்கு இடங்க மன்னன் பிரித்து விட்ட மயிருக்குள்ள வாழ்ந்து கொண்டு தெரியுது. சரியா? ஒருத்தனுக்கு குறைந்தவன் இல்லை. ஒரு காலத்தில் ஒருத்தர்கிட்ட காசு செய்து அவன் கொஞ்சம் பேர் வேலை கொடுத்தான். அப்போ அவர்கள் வேலை செய்தார்கள். சரி, அப்போ அந்த வேலை கொடுத்தவரை நன்றி அவனை ஒரு எஜமானாக பார்த்தார்கள். அந்த எஜமானன் சிலவர் நல்லவர்களாக இருந்து சிலவர் கேடு கட்டவனாக இருந்திருக்கார். அந்த கேடு கட்டவனை கொம்பையை கற்பழிச்சிருப்பானு கெடுத்திருப்பானு படுத்திருப்பானு. நான் ஓப்பனாக இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. இப்படியாடெல்லாம் நடந்திருக்கின்றன. ஆணவ கொலைகளை ஆத்தி இது கண்ட காரணம் இல்லை. எல்லா உயிரும் வந்து இங்கே பிறந்திருக்கிற இந்த புவியிலே வாழ்வதற்குத்தான். all are human being on earth. They have rights to live here same as you. உன்னை போலத்தான் மற்றவர்களுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்காக உரிமை இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். படித்த பரதேசிகளை நான் திட்டுகிறேன். படித்த தருதலைகளை யோசித்து பாருங்கள். சிலருக்கு அறிவில்லை, ஆனால் இது இயற்கையாக உணர முடியும். அவனுக்கு கொஞ்சம் விளங்குது ஆனால் அவனுக்கு சில வாசிக்க தெரியா இருக்கலாம். ஆனால் சொல்லுகின்ற விஷயம் கட்டாயம் அவனுக்கு புரியும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை கதைச்சு தமிழ் மொழியானது எவ்வாறு பெரம்பலடைந்தது, அதாவது ஒரு மொழியை கண்டுபிடிக்கிறோம் எவ்வாறு அது பெரம்பலடைந்தது. நான் பக்கத்தில் இருந்து என சகோதரம் எனக்கு பக்கத்தில் இருந்தவன் அப்படி இப்படி பக்கத்தில் ஏதோ ஒன்றாக கூடி வாழ்ந்ததான் அந்த மொழியான பெரம்பலடைந்தது. இல்லாட பெரம்பலடைந்திருக்கேன் நான் எந்த புள்ள ஊட்டி சொல்லி கொடுத்த மொழியான அப்போ தமிழ் வளர்ந்துருக்கா யோசிச்சு பாருங்கடா. இப்போ மூளையில் கசங்கடா இன்றைக்கு தருவிலே ஏன் நான் திட்டுகிறேன். எங்கட இனத்தில் காதல் செத்து பிள்ளைகள் பொறுவது எல்லாமே செத்து இப்போ ஒரு பிள்ளை பிறந்தாலே காணுண்டு அதை பேஷனாக திரிகின்ற தமிழ் சமுதாயம் சிலது இன்றும் வாழத்தான் செய்கின்ற கேவலம். ஒரு பொன்னானவள் குழந்தையை சுமந்து வருகின்ற பொழுது அவள் மறுபிறவி எடுக்கின்றாள். சிலருக்கு நார்மல் வஜினா டெலிவரி, அதாவது சாதாரணமாக இந்த ஜோடி மாடலாக அந்த இருக்கின்ற இடம் திறந்த ஒரு குழந்தையின் தலை இதில் வரக்கூடிய இதில் இருக்க வேண்டும். அடுத்தது இந்த சிசேரியன் போது குழந்தை மற்றவளாக பிறண்டு இருக்கிற பொழுது கொஞ்சம் பெருவ கஷ்டம். அந்த குழந்தையை அந்த விதத்தில் காப்பாற்றி ஆகவும் சிலர் சுற்றி இருக்கு சொல்லி சிசேரியன் தெரியும். இதை பற்றி முடியுங்கள். ஆகவே இவ்வாறு நடக்கின்றன. சரி, நாங்கள் எதுக்காக வாழ்கின்றோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கணவன் மனைவி எங்களுடைய அடுத்த பரம்பரையை ஈண்டெடுப்பதற்கு, அதாவது பெற்றுக்கொண்டு, அதாவது ஒரு ஆணின் துணையுடன் பெற்றுக்கொண்டு அந்த ஆணனுடைய சமுதாயம் அந்த பெண்ணினுடைய சமுதாயம் வளர்கிறதுக்கு இந்த 2 பேர் முதல்வர பௌமாயில் என்றெல்லாம் கட்டாயம். ஆகவே இன்று நாங்கள் இந்த புவியில் வாழ்கின்ற மனிதர் எதிர்வரை காலத்தில் சிந்திப்போம். இந்த காதலுக்கு இந்த சாதிகளை, இந்த மதங்களை, தருதலைகளை பிடித்து மொழியால் ஒன்று அவனும் வேலை செய்கின்றான், அவளும் வேலை செய்கின்றான். வேறொரு இதயத்துக்கு துன்பம். அன்னை நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லலாம், துன்பம் இன்பம் இவங்களை அப்படி வளர்த்து போட்டுருல. அதான் பிரச்சனை. அங்கே அதை மூற முடியாத நாங்களும் அவனை குறைவன் சொல்லி ஆணவப்படுவது. இப்போ எனது வீட்டில் எனது அக்கா வள்ளி, நான் ஒரு அளவானுங்கிறோம், என் தங்கை கருப்பு, செய்ய முடியாது. அப்போ சொல்கிறதா வித்தியாசமான தேவைன்னு சொல்லி இது ஒரு அரசர் சார் குடும்பம், அரசர் சார் இல்லா குடும்பம், ஒரு போர் வீரர் ஒரு போர் வீரர் என்ன செஞ்சுருப்பான், இன்னிடத்துல அந்த போர் வீரர் செத்து போட, சரி அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்போம், அந்த பிள்ளையை கட்டி வைப்போம். அது சிலவில் ஒரு ஒருத்தரமாக இருக்குது, சிலவில் ஏதோ அதில் சிறு மாறுபட்டதாக இருக்கிறார். ஆனால் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நன்றாக போய்கின்றது. சில பேரடிகளை பார்க்கின்ற பொழுது வித்தியாசம் தெரியத்தான் செய்கின்றோம். உதாரணமாக பார்த்தால் ஒரு பொடியின் பேர் ஜாதுமுகன் சும்மா வைப்போம். உதாரணத்துக்கு பொண்ணு பேர் சாம்பவி என்று
சாம்பவி என்ற பேர் சாம்பவர் குலம், அதாவது பறையர் குலத்துக்கு உரித்தான பேர் என்று வைப்போம். சரியா? பரத்தி சாம்பவி இறைவனுக்கு பேர். சரியா? பழைய காலத்தில் ஆதி காலத்தில் இந்த குன்றவர்கள் தங்களது பாதுகாப்பை கருதுகின்ற பொழுது அவர்களில் சில பேர் ஒளியை எழுப்பினார்கள். அது கூடிய தூரத்துக்கு செல்ல முடியவில்லை. ஆகவே தட்டி பார்த்தார்கள், கொஞ்சம் எழும்புமான்னு சொல்லி. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு குறிப்பிட்ட அந்த இனத்திலே வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த பறை கண்டுபிடிக்கப்படுகிறது. சரியா? அந்த உபகரணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை வச்சு அடிக்க கொஞ்சம் கூட சத்தம் கேட்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு அலர்ட் பண்ணுறோம். ஒரு அலர்ட்டுக்காக பாவிச்ச ஒரு கருவி தான் இந்த பறை என்பது. இதில் கொம்பு இதெல்லாம் கிடக்கு என்ன உடுக்கி எல்லாம் போகுது, லிஸ்ட்டில் போட பெருசு. எனக்கு இந்த விஷயங்கள் தெரியும், நான் சொல்லி கொண்டு போகிறேன். சரியா? ஆகவே எங்களது மனித சமுதாயம் மாற்றப்பட வேண்டியது. மதத்தை வச்சு என்னடா கண்டியல் தருதலே. இப்போ இந்த மதத்தை சேர்ந்தால்தான் இவனை காப்பாற்ற முடியும்னு சொல்கிற எவ்வளோ பக்கக்கேடு. மனுஷனை தூக்கி உதவ முடியாத சூழலில் வாழ்றில் வெக்கப்படுதல். நீங்கள் மாற்றப்பட மாற வேண்டியவர்கள். இவன் தூக்கி பிடிச்சி கொண்டே தெரியுங்க. நீ ரோட்டில் விழுந்துடாப்ப உண்டை கோத்திரத்தில் இருக்கட்ட நீ செத்து போயிருக்கு. நீ செத்த அப்புறம் என்னடா அப்போ உனக்கு உண்டை உடம்புல உயிர் இருக்கா இல்லையே? யோசி எல்லாம் சரியாக யாரோ ஒருத்தன் தூக்கி அப்படி தண்ணியை நான் தெளிச்சு போட்டு போகிறான். ஒளிம்பி பார்க்குறேன், அண்ணன் நான் தண்ணி தெளிச்சு விட்டு அனைவரை வாங்கி தண்ணி தெளிச்சு விட்டேன். நன்றி. இது ஒரு அருமையான சமுதாயம். வாழ்ந்து பாருங்கள், நன்றாக இருப்பீர்கள். இப்படி காட்டி பேர் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 100 ரூபாவில் சாப்பிட வேண்டி இப்படி காட்டிப்பார். சந்தோஷமாக இருப்பேன் சொல்லி பார்ப்போம். நீ உழைக்க தொடங்குகின்ற யாரோ ஒருவன் பசியால் பாடுகிறார். சரியா? என்னாலும் பெருசாக உதவ முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு வேலைக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா, சரி மேக்சிமம் ஒரு 100 ரூபா, சரி இது ஒன்றுக்கா ஒதுக்குறேன். நான் இங்கே 3 ரேங்க்கு பேர் 3 பேர் வளர்க்குறாங்க. அதில் என்ன நம்ம ஏதோ ஒரு நேரம் வந்துவிட்டு அதுகளை எனக்கு ஒரு காலத்தில் பாதுகாப்பு. சரி, அந்த பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? அதுக்கு பலன் பெற வேண்டும், அதுக்கு உதவ வேண்டும். சரி, முதல் கஷ்டப்படுகிறேன், பிறகு நல்ல செய்து அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் குறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். திருந்துவோம் இனியாவது. இந்த ஜோஷி பாப் இது சில பேருக்கு குழப்ப நிலையில் இருக்கு. சரி, இப்போ நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ வந்து ஆணுக்கு புள்ளி அண்டாடியிலும் சரி, ஒரு காதலி ஒரு நாயினாரை முடிக்க வேண்டிய உடையாரோ பண்டாரமோ இது ஒன்று பெறுகின்ற வைப்போம். பண்டாரம். ஆனால் இது என்னது ஆண் புள்ளி என்று வைத்தால் அந்த குழந்தையின் அடி புள்ளி. ஆனால் அது பண்டாரத்துக்கும் போனால் புள்ளையிலையும் இருக்கிறார். சரியா? இது ஒரு பிரச்சனையும் அல்ல. இது ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் மனிதர்கள். யோசிங்க, வாழ வேண்டியவை வாழ விடுங்கள், சந்தோஷமாக இருக்கும். சரியோ? சரி, இப்போ எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஆண் வந்து ஒரு பண்டாரம், பெண் வந்து ஒரு புள்ளியர் சமுதாயத்தில் இருக்கின்றது வைப்போம். சரியா? அது புள்ளியிலே கட்டலாம், பண்டாரத்திலே கட்டலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பண்டாரம்ன்றதை தற்பொழுது வீரசைவர்கள் போட்டு விட்டார்கள். நீங்களும் சைவ வேளாளர்களையும் வருகிறார். அங்கேயும் சைவ வேளாளர், இங்கே வீர என்று சொல்லி மட்டும்தான் வித்தியாசம். ஆக சைவ வேளாளர். ஆகவே அது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு உதயம். சரியா? வீர என்ற ஒரு பாட்டை இழுத்து பிடிச்சி தொங்கு முடிக்கிய சனியினர் வீர சைவ வேளாளர். சரியா? உதாரணத்துக்கு மற்றது சைவ வேளாளர். இதான் அங்கே இருக்கிற வீர என்று சொல்லி இல்லை. உங்களுக்கு இப்போ பார்த்து கொடுத்துறீங்க, கிறுக்கு மென்களெல்லாம் பார்த்து கொடுத்துறீங்க. புள்ளி என்றவர் கவுர அவுட் ஆகிட்டு அதை விட கொஞ்சம் குறைவு இந்த பண்டாரம். அதோட பொக்கிஷத்தை இப்போ உடையார் வந்து கொடுக்கின்ற காசுகளை சேமித்த ஒரு மக்கள், அதுக்கு பாதுகாப்பு வழங்கின மக்கள், அதுதான் பண்டாரம் சொல்வது. சரியா? அதை இதுலேருந்து வந்துருக்கலாம். ஆனால் அப்புறம் அதை என்ன செஞ்சா இதுலேருந்து வந்தால் அதில் கலப்பு, அதில் அங்கேயே கலப்பு இருக்கத்தான் செய்கிறது. இப்போ வேளாளர் ஒரு தினம் பிடிச்சி பண்டாரமாக கொடுத்துருப்பாங்க. இந்த பண்டார கோணம்னு சொல்லி வருகின்றது. இந்த கோணார் சமுதாயத்தில் இருக்கிற ஒருவனுக்கு பண்டாரம் டைட்டிலாக இருந்திருக்கிறது. சரியா? முதல் பண்டாரமாக இருந்திருக்கிற பிறகு அவர் என்ன பிரிவிலே இருந்து கோணாக்கப்பட்டது. அந்த கோன் இந்த அடிக்குரிய சமுதாயம். சிலர் முத்திரையர் என்கிறார்கள்,
என்கிறார்கள், சிலர் அதை இடையர் என்கிறார்கள் அந்த கோனார் என்ற சமுதாயத்தில். ஆனால் நான் ஒரு மெட்ரிமொழியில் பார்த்து இந்த கோனார் என்ற சமூகம் முக்குளத்தோரன்னு சொல்லி பதுங்கி இருக்கிறார்கள். இருக்கலாம், எனக்கு அது ஆக தெரியாது. நானும் இந்த அரசர் அடிகளுடன் ஒழுங்காக கழித்தால் எனக்கு மேலும் விவரங்கள் தர முடியும். அரசர் சார் குடும்பமாக நீங்கள் இருப்பீர்கள், நீங்களும் மாற வேண்டும். சரி, உங்களுக்குரிய டைட்டிலில் நீங்கள் கூறுகிறீர்களா? இல்லை, நீங்கள் முதலியாக இருந்து ஒரு உடையாளர் பண்ண எடுப்பீர்கள், நயனார் பண்ணுறது பண்டர்கள் எடுப்பு, நீங்களே சிறு அடி விளத்தித்தான் போகிறீர்கள். ஆமா இல்லை என்று ஆம்தான். ஆகவே யோசிப்போம், யோசித்து சிந்திப்போம். சரியோ, எனக்கு நான் உனக்கு நீ. ஒரு ஆண் தனக்கு ஒரு பெண் இருக்குது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கொடுப்பதற்கான சமுதாயம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை கொடுப்பதற்கான சமுதாயம் இந்த உலகில் இருந்தால் போதுமானது என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். இன்றிருந்து சந்தோஷமாக யோசியுங்கள். 2026 சந்தோஷமாக புறக்கட்டு. என்று அப்போ இந்த வீடியோ பார்த்து திருந்தாவிட்டால் அவன் இந்த காலத்தில் திருந்த முடியாது. இதே போன்று எனக்கு சகோதரர் இருப்பார்கள், எனக்கு சொந்தக்காரர்கள் இருப்பார். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் திருந்தவில்லை என்றால் உங்களுக்கு மாற்றம் எப்பொழுதும் வர மாட்டது. மாற்றம் ஒன்று கட்டாயம் வேண்டும். அப்போ மாற்றங்கள் வருகின்ற பொழுதுதான் இந்த மருத்துவராக நான் சொல்லுகின்றேன். இப்போ கூடுதலாக சொந்தத்துக்கு கட்டி கொண்டு இருந்தால் அதில் குறைபாடுகள் வரும். இந்த ஊனம் சம்பந்தப்பட்டது சில இந்த ஓட்டிஷை மாற்றி இது சில வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே எங்களது பரம்பரை மரபணுவை அவ்வப்பொழுது மாற்றி அதற்கு அந்த இதுகள் வருவதற்கான நிகழ்வுகளை கொஞ்சம் குறைக்கலாம். ஆகவே சிந்தித்து செயல்பட்டு, ஒன்று வலுவான சந்ததி, அடுத்து கொஞ்சம் நோய்கள் பிந்தி வரக்கூடிய சந்ததி, இவ்வாறான சந்ததிகளை நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்பதன் மூலம் எங்களது தமிழினம் இன்னும் வலிமையடைந்த சந்ததியாக மாறும். யோசிப்போம், யோசித்து செயல்படுவோம். இந்த காணொலியை முடிக்கின்ற நான் இந்த ஜாலராஜ்ய கதைகள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். தற்போது எனக்கு இந்த வீடியோவை தொடர முடியவில்லை. எனக்கு சந்தர்ப்பம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் ஏதாவது வந்தால் நான் இந்த கதைகளை மூலம் உங்களை தொடர்ந்து கொண்டு போவேன். இப்போ என்னுடைய மரபணு எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தால், இந்த அரசேசர் பண்டற முதல் என்று போட்டுக்கலாம். முதல் என்ன டைட்டிலாம் பண்டற டைட்டில் இந்த அரசேசருக்கு உண்மையான குலம் என்ன என்பது இன்று வரை என்னை பொறுத்தவரை கேள்விக்குரிய. இந்த மரகதவல்லி அது இந்த பர்ராய சேகரனுடைய மகள். இந்த பர்ராய சேகரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னனுடைய தாயார் தகப்பன். நாங்கள் அந்த அடியை நாங்கள் பார்ப்போம். கடைசியாக இது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது வருகின்றது. இந்த கரகு சூரிய சிங்கியாரியன் இவருடைய குலம் என்ன? நாங்கள் அவர் கட்டின இரண்டாவது மனைவியத்தை நாங்கள் பார்க்கின்ற பர்ராய சேகரன் வழியாக அங்கே குழந்தைகள் போயிருக்கின்றது. சரியா? சரி, இந்த பர்ராய சேகரனுடைய தாயார், அதாவது இந்த கனக சூரிய சிங்கியாரியனுடைய இரண்டாவது மனைவி. முதலாவது கனகம்மன், நான் இந்த ஜாலராஜ்யை விழித்தினூடாக சொல்லியிருந்தேன். இரண்டாவது பேர் கீதாஞ்சலி. ஆருடைய மகள் என்றால் வன்னிய நாராயணன் பிள்ளை. இந்த புள்ளி என்றது பட்டம், வன்னியர் என்றதும் ஒரு பட்டம். அவருடைய பேரன் என்றால் நாராயணன் மட்டும்தான். சரியா? அப்போ இதற்குள்ளே ஒரு கலப்பு வருகின்றது. வன்னியர் என்று சொல்லி ஒரு கலப்பு வருகின்ற புள்ளி என்ற ஒரு டைட்டில். சரியா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 டைட்டில். சரி, இந்த புள்ளி என்று வருகிறதுக்கு முதல் அவருக்கு சில அவர் நயனார் படையில் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் புள்ளி என்ற டைட்டில் அடுத்தது அவர் ஒரு அப்கிரேட் வரைகளை வரப்போகிறார். சரி, அந்த வன்னியர் என்ற டைட்டில் கிடைக்கிறது முதல் அவர் ஜேர். அங்குதான் இதற்குரிய முழு ட்விஸ்டும் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த ஜாழ்ப்பாண நூலகத்தை ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ஐயம் எழுகின்றது. இந்த காணொலியிலே, இந்த விடயத்திலே இந்த முந்தி இந்த சாதிகளை பற்றி எழுதியிருந்தார்கள். இப்போ சரி, நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த வன்னியர் என்ற சமுதாயத்துக்கும் இந்த குடும்பரன் சொல்லி ஒரு டைட்டில் இருக்கின்றது. குடும்பரண்ட தலைவர் எனக்கு தெரியாது. இதே போன்று இந்த பல்லரண்ட சமுதாயத்துக்கு அதிலேயும் ஒரு அப்கிரேட் குடும்பரன் சொல்லி. சரி, இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் தானே, இந்த பொம்பளை பிள்ளைகள் போடுற குடும்பியோ கொண்டையே சொல்கிறோம் தானே, கொண்டே தலையில் அப்படி முடியுங்கள், அதை நாங்கள் குடும்பி போட்டிருக்கலான்னு சொல்லி கேட்குறேன் தானே. இந்த குடும்பி என்று சொல்லி எந்த பதத்துலேருந்து வந்தது? குடும்பருடைய பெண்ணின் பதம் தான் குடும்பி. இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அடுத்த காணொலியில்
ஏன் இந்த நாங்கள் போடுற கொண்டை குடும்பி என்ற பேர் வந்ததுக்கான காரணத்தை இன்னொரு காணொலி ஊடாக. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பள்ள நிலையத்திலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பள்ளர்கள். இதிலிருந்து தான் தொழில் ரீதியாக தான் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு அறிவுகள் வளர வளர அவர்களுக்கு இந்த சிந்திக்கின்ற ஆற்றல், ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம், பொம்மை செஞ்சு பார்ப்போம், சிலை செஞ்சு பார்ப்போம், சிற்பம் செஞ்சு பார்ப்போம். இப்போ அதே யாரோ ஒருத்தன் இருக்கிறவன் சொல்லி கொடுத்துருப்பான். அந்த சொல்லி கொடுத்த தலைவன் ஒருத்தன் யாரும் இருப்பான். அந்த தலைவருடைய பேரை வச்சுத்தான் அந்த அடி தொடங்கி கொண்டு போப்போம். நாங்கள் இந்த அடிக்குள்ளே இவரோட சேர்ந்துருக்கோம், நாங்கள் இந்த அடிக்குள்ளேயே பொண்ணு கொடுக்க போகுது. அப்போ அந்த விஸ்வன் சொல்லி அவருக்கு பேர் இருந்துக்கலாம். அப்போ விஸ்வன் ப்ளஸ் கர்மான்றது வேலை. அது நான் நினைக்கிறேன் ஒரு கிண்டி சொல்ல இருக்கலாம், ஏதோ தெரியல, வடமொழி சொல்லி இன்னும் இருக்கலாம். இப்போ விஸ்வன் ப்ளஸ் கர்மா விஸ்வகர்மா, இப்படித்தான் சிலர்கள் போய்ச்சிருக்குது. சரியா? உண்மையிலே முதலாம் மனிதனுக்கு பார்த்த சாதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த முதலாம் மனிதனர் அவனுடைய தோற்றம் உலகத்தின் மொழி மூத்த மொழி தமிழ் என்றால் அந்த பேசுகிற அந்த மனிதர் தமிழை தான் பேசியிருப்பான். வைப்போம் என்று அவன் தர கண்டுபிடிச்சிருக்கிறான். நிறைய குழம்பார் இந்த விஷயத்தில், நிறைய மாற்றப்பட வேண்டி கிடக்கின்றது. இல்லாட சும்மா சண்டை பிடிச்சி நீங்கள் உங்களை மனநிலையில் குழப்பிக்கொள்ளாதீர்கள். ஒரு இதயத்துக்கு சரி, இப்போ ஒரு காதலில் தோல்வி, அதற்கு இப்போ அந்த பொண்ணை அந்த ஆணையை காணுகின்ற பொழுது இது ஒரு பலி இருக்கத்தான் செய்யும். ஆகவே அதே ஒரே நிறுவனத்தில் அந்த பொண்ணோ பையனோ வேலை செய்கின்ற பொழுது அந்த பையனையோ பொண்ணையோ பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பலி இருக்கத்தான் செய்யும். ஆகவே அவர்கள் கரை சேரும் பொழுது சந்தோஷமாக கதையுங்கள். ஒரு பலி வேண்டாம் ஏதோ இருவருக்கு. இது பாருங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. தனியாக ஒருவருக்கு மட்டுமல்ல, மிக யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒரு மனிதரோட வாழத்தான் வேண்டும் தங்களுடைய எதிர்காலத்தில். அதை யோசிப்போம். சில பேர் சொந்தக்காரராக இருப்பார்கள், காதலித்திருப்பார்கள், சொந்தத்துக்கு சொந்தம் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இந்த காதல்ன்றது ஒரு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பெறுகின்ற பொழுது தங்களை அறியாத பயங்கள். இப்போ நான் சொன்னேன் தானே, முதலாவது குன்றவர், கொஞ்சம் கீழே இறங்கி வர்றோம், இடைநிலத்து சமூக மக்கள் இடையரண்டு அடிக்கப்படுறது. இதே நாங்கள் தாழ்நிலை மக்கள், அதாவது கீழே உள்ள பள்ளம், அதாவது பள்ளத்தாக்கில் வாழும் 30 பேர் பள்ளர். அடுத்து கரையோரம், அதாவது கடற்கரையான பகுதியில் கேரியார் அழைக்கின்றது. இது அந்த வாழ்ந்த இடத்தை வச்சு தான் அறியப்படுகிறது. சரியா? இதுவுமே அவர்களுடைய குளங்கூத்திரம்னு சொன்னார். கட்டாயம் நாங்கள் குளங்கள் வேண்டிய இது யோசிச்சு பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு எல்லாருடைய தமிழினத்தின் மொத்த மூளையும் கசங்குகின்றேன். இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காணொலியை தயவு செய்து இந்த 28 நிமிடமும் பயனுள்ள பாருங்கள். நாங்கள் மாற்றிவிப்போம். இனி வருகின்ற காலத்தில் இதில் பார்த்து தொங்கி பிடிச்சி கொண்டு போகிறாண்ட கடைசி மந்திரம் இல்லை. தங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்க போய் கொண்டிருக்க போகுது. சில இதாக பார்ப்பீர்கள். சரி, ஏதோ அரசர் கொடுத்த டைட்டில் இருக்காம இதாமல் சொல்லி அரசர் கொடுத்த டைட்டில் உங்களுக்கு சாப்பாடு போடுமா என்றால் இப்போ அரசர் இருக்கிறாரா? அரசர் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களும் சாதாரண மக்களாக தான் வாழ்கிறார்கள். அங்கு வேலை செஞ்சவங்க சாதாரண மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய மனிதராக பழகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். மாற்றிவிப்போம். கொள்ளைக்காரன் மாறிவிட்டான். இந்த மதங்களை தொங்கி பிடிச்ச கொண்டு தெரியாது. இந்த மதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த மேஷரால். ஏனென்றாலும் இடத்துக்கு நாங்கள் வாழ வேணும்னு சொல்லுவோம். அப்படியான விஷயத்துக்கு மதத்தை நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி கொண்டிருந்தார். அவனவன் இருக்கின்ற அந்த நினைவு சின்னங்கள், மதம் என்றது இல்லை, நினைவு சின்னங்கள், அது கோயில் என்று சொல்லப்படுகின்ற அது ஒரு நினைவு சின்னம். அந்த நினைவு சின்னங்களை அழிப்பதும் ஒரு கட்டிடத்தை நீங்கள் பாருங்கள். அந்த கட்டிடம் இருக்கின்ற பொழுது, அந்த சிலை இருக்கின்ற பொழுது, அது புத்தர் சிலையாக இருந்தால் சரி, எங்களுடைய சிவனடி சிலையாக இருந்தாலும் சரி, அது ஜேசு எல்லாம் இந்த இதில் சிலையில் கண்டு கணத்து போச்சுது. எங்கள் இடத்துல ஏதோ ஒன்று இருந்தால் சரி, ஏதோ எங்களை பெற்றவர்களை நாங்கள் மதிக்கத்தான் போகணும். ஆனால் பிள்ளைகளுக்கு பிடிச்ச பாடத்தை படிக்க விடுங்கள். அப்போதான் நீங்கள் பார்க்கின்ற அந்த பெண்ணை சில வேளை என் அப்பா எனக்கு பிடிச்ச பாடத்தை படிக்க விட்டுருக்கிறார், ஓஎல்ல இந்த 7 போம்புறேன் படிக்க விட்டுருக்கிறார். அப்போ என் அப்பா சொல்கிறேன் நான் கேட்போம். அந்த புள்ள கேட்க கட்டார்.
இல்லாட்டில் அது தகப்பருக்கு எதிரியாக தாய்க்கு எதிரியாகவோ இல்லாட்டி அந்த வீடையை பிடிக்காத ஒரு குடிமகளாக மாறிவிடும். அது யோசிக்கும், தனக்கு பிடிச்ச ஒன்றோட வாழ்வோம்னு சொல்லி நாயோ பேயோ யார் ரெண்டலும் கட்டி இவ்வாறான மனநிலைக்கு கொண்டு வருகிறார் இந்த பெற்றோர்கள். சரியா? பெற்றோர்கள் நீங்கள் திருந்துங்கள் தயவு செஞ்சு. உங்களுக்கு இருக்கின்ற பைத்தியங்கள் தெளியும். அது ஜாராக இருப்பிடும். பிள்ளைக்கு பிடித்த பாடத்தை படிக்க விடுங்கள். அது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்தால் இந்த பிள்ளை தனக்கு பிடிச்ச பாடத்தை படிச்சிருக்குது, 3 எடுத்திருக்கு, 2IB எடுத்திருக்கு, 3B எடுத்திருக்கான், 3C எடுத்திருக்காங்க. நீங்கள் 3S எடுக்க வேண்டிய ஒரு பாடத்தில் பார்த்து 3 படம் பாஸ் பண்ணி ஒரு கொலிச்சு கிடைச்சிருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரியை படிப்பதற்கான ஆற்றல் அந்த பிள்ளைக்கு இருக்குது. அது அடுத்த வழி அப்படி முன்னோர வழிவிடுங்கள். தேவைப்பனது இவ்வாறு கேவலமாக தெரியாதீர்கள். உங்களுடைய பிள்ளை ஏதாவது எக்ஸ்டர்னல் டிகிரி படிக்கின்றாலும் அதை சந்தோஷப்படுங்கள். சரியா? அது தனக்கு பிடிச்சதை படிக்குதுன்றால் இன்னும் சந்தோஷம். அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சின்ன இதயத்துக்கு சந்தோஷம் இருக்குது. தனக்கு பிடிச்ச பாடத்தை தான் படிக்கின்றேன் என்று. அப்போ நான் இதில் கொஞ்சம் நல்ல மார்க்ஸில் எடுத்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி யோசிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிள்ளைய மார்க்ஸை கேட்கா, நான் எந்த பிள்ளைய முந்தி 45 எடுத்தா இப்போ 60 எடுத்திருக்கான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த பாடத்தை படிக்கணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கு. புள்ள படிக்குது, அது இன்னொரு எக்ஸாம் வைக்கிறானுகள், கொஞ்சம் இன்னும் கூட படிக்குது, 70 80 பேருக்கு. அதுக்கும் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு அந்த மார்க்ஸில் கேட்க சந்தோஷம். ஓமோ இல்லையா? அந்த புள்ளிகளை கேட்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம். ஆகவே பிள்ளைகளின் சந்தோஷமும் உங்களோட சந்தோஷம், பெற்றாராகிய உங்களோட சந்தோஷமும் தான் எங்களோட சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒரு உள்ளத்தை பிடிச்சி இந்த வழியை விடுங்கள். இந்த நான் கண்ட வாட்டுக்கு மேய்ஞ்சி தெரியுது, தண்ட சந்தோஷத்துக்கு தெரியுது. மனுஷன் அதே போல் தான் பழைய காலத்தில் இந்த சாதிகளை மனுஷருக்கு இந்த பிரிவுகளை சாதிகளாக்கி அரசன் கொடுத்த டைட்டில்களையும் சாதியாக கர்மம் இல்லை பார்க்க ஒரு குலத்திலேயே 400 பிரிவுகள் ஆற்றி இப்போ இருக்கிற பார்த்துல இப்படி 2000 3000 பேர் போதுமடா. இப்போ இந்த துன்பங்கள் உங்களுக்கு மெயினாக இப்போ பிரதான பிரிவு கூட பிரதான பிரிவு எது? சின்ன நுணுக்கம் பார்த்தாலும் பொண்ணுங்களையா பையனுங்களையா இதை பார்த்து கடைசியில் கூட பிள்ளைகளுக்கு வயசு போய் செத்ததான் மிச்சம், கல்யாணம் காணாமல் செத்ததான் மிச்சம். இந்த வெற்றி மொழி காரணம் தருதலையல், பூசியல், நாயல். வெற்றி மொழியில் சேர்ந்தால் அதுக்கு ஒரு காசை கட்டு, அதை இப்படி ஃபோன் நம்பர் விசாரிச்சு அணியினால் அதுக்கு ஒரு காசை கட்டு மனுஷனை சேர விடாமல் ஒரு பொண்ணு ஒரு ஆண் ஒரே குலகோத்திரம் தென்ன சேர விடாமல் இல்லை தனக்கு பிடிச்ச ஏதோ ஒன்றை பார்த்து சேர விடாமல் தருதலையில் இப்படி அது ஒரு வியாபார பொருளாக. உங்களுக்கு சேலரி வேணுமோ நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கள். சரி, அதுக்கு ஒரு குறைஞ்ச காசை கேளுங்க. ஏன்டா இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நீங்கள் கட்டுற 50,000 40,000 உடனடியாக கட்ட வழி இல்லை. ஏதோ அதில் சில பேர் 15 இருப்பார்கள், நான் கூலியாக இருக்கலாம். சில பேர் கிழமை சேலரி எடுக்கிறவங்க, 2 கிழமை சேலரி இருக்கிறவங்க, மாத சேலரி இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட வகைகளில் இந்த மக்கள் இன்று வாழ்ந்து தங்களுக்கான சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து மாறுங்கள். வெற்றி மொழிகாரர்கள் உங்களை எங்களுக்கு பக்கமாக கிடையாது தருதல் உங்களை ஏன்ட்ட பதிஞ்சம் வார விசர் மூதேசில் கையில் அடைச்ச பொழுது போடுவோம் என்று அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டுட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளையும் சரி, ஒரு பொடியையும் சரி, ஒரு பிள்ளையில பார்த்து கரை செய்கிற பொடியாக இன்றைக்கு கொண்டுருக்கிறீங்க. சில மெட்ரிமோனிகள் என்ன தெரிஞ்சு ஜாட் பண்ணதில் கல்யாணமான நான் ஒருக்கா போயிருந்தேன். அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற சாட்டை காட்டுறார்கள், பிறகு ஃபோன் நம்பரை கொடுக்குறார்கள், கதையை. நீங்கள் அந்த பொண்ணும் இப்போ பையன் எடுத்த பிறகு ஒரு ஃபோன் நீங்கள் அந்த பொம்பளை வீட்டுக்காரரை திட்டார், அந்த பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை திட்டார்கள். ஃபோன் நம்பர் தந்துருக்கிறார், கதைக்கிறதுக்கோ இந்த நம்பர் பிடிச்சிருக்கோ நீங்கள் உலகம் அப்படியா இல்லாட்டி படித்த படிப்போம். சில இந்த சாதியில் பார்க்கணும், சரி எவன் பிழைச்சாலும் கட்டுவோம், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெற்றோருடன் அன்பாக கதையுங்கள். சில வேளை கல்யாணம் முடிந்தவில் காதல் வரலாம், சிலதுக்கு காதலித்து கல்யாணம் கிடைக்கும். எது என்றாலும் இந்த உலகத்துடன் நான் இந்த காணொலியோட கேட்பது அவர்களை வாழ விடுங்கள். சோழனை ஒரு வேட்டு பொண்ணை கட்டி அவனே சந்தோஷமாக வாழ இல்லை. சோழன் என்பவன் விஜார் ஒரு சோழ மண்டலத்தில் பெரிய ஒரு அரசனாக இருந்தான். அவனை கடைசியில் அவன்டாக தேதப்பம் போட்டுட்டான். சரி, அது வேட்டு அரசனுடைய மகள்னு சொல்லுகிறார்கள். சரி, ஏதோ உண்டு. காட்டின் ராசா வேடுவ தலைவர் சொல்லி அழைப்பார்கள். அவர் காட்டுக்கு ராசா, அவர் ஒரு அரசன் தான், அந்த காட்டிலே ராசா தான். சரியா?
நகர்ப்புற ராசா காட்டு ராசா இதான் அங்கே வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் சொல்கிறேன் நகர்ப்புறம் கிராமப்புறம்னு சொல்லி, அது மாதிரி இப்போ காடுன்னு சொல்லுகிற ஒரு கிராமப்புறம்னு எடுப்போம், நகரண்டு வைப்போம், ஏதோ ஒன்று தான். சரியா, இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. ஓமா இல்லையா? இப்போ கவுண்டர் உதாரணம் பார்க்குவோம், அதுக்கு கரக பிரிவு இருக்குது, வேட்டு கவுண்டர், அது இது இப்படியே போகும். இனி வன்னியர் என்றால் அதுக்குள்ளே இருக்க உபபிரிவுகள் அது இது நிறைய கிடக்கு, இப்படி போகும். ஒன்றிலே நீங்கள் அந்த மெயினான தலைப்பை பாருங்கள். வன்னியர் அதுன்ற உப தலைப்பெல்லாம் பார்க்குதல் இதெல்லாம் பார்த்து கொண்டு கடைசியில் கூட புள்ள ஊட்டியில் கல்யாணம் நடக்காமலே போயிடும். இப்போ எல்லோரும் அவனுள்ள புயலை சொல்லி ஏதோ இந்த பிள்ளை கல்யாணம் நடந்தால் காணும்னு சொல்லி இப்போ இதுகளில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஜோசியங்கள் பெற்றோர் இன்றைக்கு நீங்கள் ரூமை பூட்டி போட்டு வடிவாக இருந்து ஜோசிங்க எந்த மாதிரி செஞ்சவா தம்பி கதைக்கிறது சரியாக இருக்கிறதா புள்ளையாக இருக்கிறதா அப்படின்ட்டு ஒரு அறையிலிருந்து ஜோசியுங்கள். தம்பி சொல்கிறது சரிதான். நாங்கள் அந்த உண்மையாக இருக்கிற அந்த பெரும் பிரிவை மட்டும் பார்ப்போம். இனி பண்டாரம் மட்டும் சொல்ல வலிக்கிட்டாள், அதுக்கு வைராய் வரும், ஜோயிஸ் வரும், அது வரும், இது வரும், நிறையெல்லாம் போக முடியாது. அந்த லிஸ்ட்டை பார்த்து ஆண்டி பண்டாரம் அப்படி போவோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்ட எல்லாம் தலையடிதான். இந்த மெயினான அதாவது பிரதான அடியை மட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரை சேர்வதற்குரிய நிகழ்தகவல் கூட. இப்போ வர இந்த கிராவாவும் என்னது இந்த சூரியன் செய்வேன், லக்னத்தில் செய்வேன், மண்ணாங்கட்டில் செய்வேன், 2ல் செய்வேன், 4ல் செய்வேன், 7, 8, 12 செய்வேன் சொல்லி எல்லா கர்மத்தையும் கொண்டு வந்து கொட்டி விட்டுருக்காங்க. இந்த ஜோசியக்கார பூசியை நான் திட்டுறேன்னு சொல்லி என்றால் வெற்றிமணியில் பாட்டு பார்த்தால் இப்போ 50 விலை கரை செய்கிறாங்க கிடைக்குது. கர்மம் இதில் பார்த்தால் தயவு செஞ்சு ஃபோன் நம்பரை கொடுக்குறாடி அந்த பெற்றார் இல்லாட்டி நீங்கள் இப்போ என்னது நீங்கள் அவைக்கு ஒருக்கா ஃபோன் நம்பர் அடித்து சொல்லுங்க, இப்படி எங்களோட வெற்றிமணியில் பாருங்கோ, இப்படி உங்களுக்கு யாரும் பையன் இதுகள் பிடிச்சிருங்களா சொல்லுங்க, ப்ரொஃபைல் நம்பரை சொல்லுங்க, நாங்கள் அந்த ஃபோன் நம்பரை தரோம், இதை கதைச்சி செட்டில் ஆக்கி விடுங்க. தருதலையில் கல்யாணம் உண்டு கட்ட விடாங்க. அது யோசிச்சு சில சொல்ல வலிக்கிட்ட பக்கம் கன்னிகளியாக செத்துப்போம். பையனை நினைஞ்சு பொண்ணு, ஆனால் பொண்ணில் சிலது அப்படி இருக்கும், எனக்கு கட்டே வேண்டாம் என்ன அப்போ இந்த சூரியனை செப்பேன் கிராவாகும் கூட மாதான் இதான்னு சொல்லி அது மண்டை அடிச்சு அது கல்யாணம் கட்டாமல் இப்படி சனம் இருக்குது. அப்படி வேண்டாம் கல்யாணம் உண்டு தனது அடுத்த சந்ததி யார் ஒருவரை கட்டி தனது கரையை சேர்ப்பதற்காக அந்த புனிதமான அந்த சடங்கு நடக்கின்றது. கல்யாணம் ஒரு புனிதமான சடங்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடைபெறும் நற்சடங்கு. சரி, இந்த ஆணும் இந்த பெண்ணும் தனது இல்லற வாழ்க்கையில் இணைக்கிறார்கள். அவர்கள் ஜாராக இருந்துட்டு போகட்டும், ஒரே கோத்திரம் வந்தாலும் ஒரே அவன் வரப்போக அதுக்கு இருக்க வேறு பிரிவுகள். இப்போ காரணன் அவன் கட்டியிருக்கிறான், இவன் கட்டியிருக்கிறான், வீரக்குடி வேளாளன்ற வேற காராளன்ற வேறு அப்படின்னு நிறைய. ஆனால் அது பொதுவான வேளாளர்ன்னு சொல்லி அடியில் இது என்ன பிரிக்க வருது தெரியாது. அவன் கிடக்கிற இந்த எம்ஜிஆர்ன்ற பூசை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவன் தான் இந்த சாதி சான்றில் வர பண்ணி தலைவடி பண்ண வச்சிருக்கிறான். தனக்கு இந்த குரூப் மட்டும்தான் பண்ண சொல்லி அது தெரியுது. உங்களோட வகையாரா நீங்கள் எதுக்க வருது உதாரணத்துக்கு வேளாளர் வருகிறது, வெள்ளாளர்ன்ற வேற வெள்ளாளர் வருகின்ற பொழுது அதுக்கு சில எல்லாம் இந்த பழைய கால அரசனுக்கு ஹெட்டாக இருந்தால் அப்படி இப்படி அதில் வேறு இனம் இருக்கிறான். சில ஒரு சரி எல்லாரும் பிடிச்சி கலந்து இதெல்லாம் கட்டி இதெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணி வெள்ளாளர்னு சொல்லி ஆக்கியிருக்காங்க. வேளாளர் வருகின்ற பொழுது அது இந்த போருக்கு போனாக்கள், விவசாயம் செஞ்சாக்கள், இதுக்குள்ளே ஏதோ தேவேந்திரன் சாம்பகுலமான் சிவன்குலமான் கூவரிப்பு நிறைய போகுது. ஆக உங்களை அந்த பிரிவுகள் சரியாக தெரிஞ்சால் அதில் சொல்லி கேளுங்க, அப்போ இருக்கணுமா இல்லையா, இப்படிலாம் போகுது. இதெல்லாம் பெரிய தலைவிடியல். ஏதோ ஒன்றுக்குள்ள நான் வாங்க ஒரு பிரதான பிரிவு. இப்போ சில அது கிடக்கிற சின்ன நுணுக்கு பார்த்து கட்டச்சியில் கல்யாணம் கட்டாக செத்து போகுது. எந்த நுணுக்குள்ள பார்த்து ஏதோ ஜோசியங்கள். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கைன்றது முக்கியம். ஒரு இதில் இப்போ நாய் இருக்குது, அது என்ன செய்யுது 6 மாதம் 7 மாதத்தில் தனக்கு ஒரு முதிர்ச்சி வருது, தனக்கான துணி இப்படி ரோட்டில் தேடுது தனது இணைய நோக்கி இன்னும் செஞ்சு கவந்து கதைக்கு தண்டை வல்வல்வல்வல்ண்டு கதைக்குது. அந்த கதைச்சி ஏதோ காதல் அதுக்கு சக்ஸஸ் ஆனது அது தனது குட்டி போடுறதுக்கான பொறிமுறையில் போகுது. சரியா, அப்படித்தான் இங்கே மனுஷன் குழந்தை பெறுவதற்கான பொறிமுறை போகத்தான் வேணும். சரியா, சிலது இதையே யோசிச்சு கொண்டு திரிகிறது. எந்த நேரம் பார்த்தால் இந்த கர்மமான கதை இதை அப்படிங்க. சரி, இந்த காணொலி மிகவும் பெருத்து விட்ட தற்போது 40 நிமிடத்தில் போய் கொண்டு நான் இதை 160 விடுறேன். விட்டு போனால் இந்த வீடியோ கேளுங்க, கேட்டு தெளியுங்க. எத்தனை
இந்த வீடியோ பார்த்து 5 பேர் தெளிஞ்சான், 50 பேர் தெளிஞ்சான், 500 பேர் தெளிஞ்சான்னு தெளிவடைஞ்ச சமூகம் நல்லாக இருக்கும் என்று கூறுகின்ற இந்த காணொலி தெரிவிக்கிறேன்.